அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகிய இருவருக்கும் இடையே சுமார் 1.5 மணி நேரம் நீண்ட தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம், குறிப்பாக ஈரான் போர் மற்றும் உக்ரைன் போர் குறித்து இரு தலைவர்களும் தீவிரமாக ஆலோசனை நடத்தினர். இந்த உரையாடலில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் மிக முக்கியமான நாளான மே 9 இரண்டாம் உலகப் போர் வெற்றி தினம் அன்று ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவிக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது. இந்த யோசனையை அதிபர் ட்ரம்ப் வரவேற்று ஆதரவு தெரிவித்துள்ளார். உக்ரைன் மோதலை தீர்ப்பதற்கான ஒப்பந்தம் மிகவும் நெருங்கிவிட்டது என்று ட்ரம்ப் புதினிடம் தெரிவித்துள்ளார். இது உலக நாடுகள் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் இந்த ஆண்டு வெற்றி தின அணிவகுப்பு ராணுவ வாகனங்கள் இன்றி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தை போர் பதற்றத்தை குறைக்கும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இரு நாட்டு தலைவர்களின் இந்த நீண்ட உரையாடல் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போருக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முதல் படியாக கருதப்படுகிறது. ட்ரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போலவே இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டி வருகிறார். இது குறித்து அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்கள் வரும் நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உரையாடல் மிகவும் வெளிப்படையாகவும் தொழில்முறையாகவும் இருந்ததாக கிரெம்ளின் உதவியாளர் யூரி உஷோகோவ் தெரிவித்தார். சமீபத்தில் வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்தின் போது நடந்த பாதுகாப்பு அத்துமீறல் மற்றும் ட்ரம்பிற்கு எதிரான கொலை முயற்சி குறித்து புதின் தனது கண்டனத்தை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.